மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு ஆஸ்வால்ட் நீத்தல் விதி அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இது 5 மார்க் கேள்வியில் கூட கேட்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஆஸ்வால்ட் நீத்தல் விதியானது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகி மாறிலியை அதனுடைய பிரிகி வீதம் ஆல்பா மற்றும் செறிவு ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்துகிறது. அதாவது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகி மாறிலியை பிரிகி வீதம் மற்றும் செறிவுடன் தொடர்பு படுத்துகிறது. ஓகே, ஒரு சேர்மத்தினுடைய மொத்த மோல்களின் எண்ணிக்கையில ஒரு சேர்மத்தின் மொத்த மோல்களின் எண்ணிக்கையில சமநிலையில் பிரிகை அடைந்த மோல்களின் பின்ன அளவை தான் நம்ம பிரிகி வீதம் சொல்றோம். ஒரு சேர்மத்தின் மொத்த மோல் எண்ணிக்கையில சமநிலையில் பிரிகை அடைந்த மோல்களின் பின்ன அளவை தான் நம்ம பிரிகை வீதம் அப்படின்னு சொல்றோம். பிரிகை வீதம்னா பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை, பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை divided by மொத்த மோல்களின் எண்ணிக்கை, divided by மொத்த மோல்களின் எண்ணிக்கை. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ அசிட்டிக் அமிலம் என்ற வலிமை குறைந்த அமிலத்தை கொண்டு ஆஸ்வால்ட் நீத்தல் விதிக்கான சமன்பாட்டை நம்ம வரையறுக்கிறோம். ஓகே, அசிட்டிக் அமிலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம். இது பின்வருமாறு ஐந்து விதிகள் எப்படி ஐடியா ஆகும்னா அசிட்டேட் ஐடிஸ் H3CO- plus H+. இப்படி ஐடியா. அசிட்டிக் அமிலத்தோட பிரிகி மாறிலி கேக்கு என்ன ஃபார்முலானா அசிட்டேட் அயனி செறிவு H+ செறிவு பை அசிட்டிக் அமிலத்தின் செறிவு. ஓகே, இது புரிஞ்சுதா? இப்போ நல்லா கவனிங்க. அசிட்டிக் அமிலம் அசிட்டேட் அயனி H+. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு கட்டம் போடணும். ஆரம்பத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. ஆரம்பத்தில் ஒரு மோல் வச்சுக்கணும். அசிட்டிக் அமிலம் பிரிகை அடையாத ஆரம்பத்தில் 0 அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம், அதாவது சமநிலையில் ஆல்பா மோல் பிரிகை அடையுதுன்னு வச்சுக்கணும். இது ஆல்பா பிரிகை. ஓகே, பிரிகை வீதம். ரைட். அப்போ அடுத்து பாருங்க, சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? ஒரு மோல் ஆரம்பத்தில் இருக்கு. ஆல்பா பிரிகை அடைஞ்சிருச்சு. 1 - ஆல்பா. இது ஆல்பா மோல் உண்டாகும். இது ஆல்பா. ஓகே, நெக்ஸ்ட் சமநிலை செறிவு. சமநிலை செறிவுனா சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை தொடக்க செறிவு அசிட்டிக் அமிலம் தொடக்க செறிவு C எடுத்துக்கணும். இப்போ சியால் கிடைக்கும். சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கையை தொடக்க செறிவால கிடைக்கும். திரும்பி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை 1 வச்சுக்கணும். 0 அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம் ஆல்பா மோல் பிரிகை டேஷ். சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கை எவ்வளவு? 1 ஆல்பா போயிடும். இது ஆல்பா மோல் உண்டாகும். ஏன்னா ஒரு மோல் பிரிகை அடைந்தால் ஒரு மோல் உண்டாகும். ஆல்பா பிரிகை அடைந்தால் ஆல்பா. ஓகே, சமநிலை செறிவுனா சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கையை தொடக்க செறிவாளராக பிரிக்கும். சிங்கிறது அசிட்டிக் அமிலத்தினுடைய தொடக்க செறிவாளர் பிரிக்கும். சி. ஓகே, நெக்ஸ்ட் பிரிகை வீதம் ஃபார்முலா கே என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன்? அசிட்டேட் அயனி H+ அயனி பை அசிட்டிக் அமிலம். இது 1 வச்சுக்கோ. இப்போ பிரிகை மாறிலி சமன்பாட்டில் இந்த சமநிலை செறிவுக்கு இந்த மதிப்புகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன வரும்? அசிட்டேட் அயனிக்கு என்ன வரும்? ஆல்பா சி. H+ என்ன வரும்? ஆல்பா சி பை சி இன்டு அசிட்டிக் அமிலத்துக்கு 1 - ஆல்பா இன்டு சி. இப்போ சி கட்டாயிருமா? alpha square c by
1 மைனஸ் ஆல்ஃபா. இதுக்கு புரியுதா? இந்த அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் மிக மிக குறைவு, 1 விட குறைவு. அதனால விகுதியில 1 மைனஸ் ஆல்ஃபாவை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 1 விட மிக மிக குறைவு. ஸோ KA மதிப்பு என்ன ஆயிடும்? ஆல்ஃபா ஸ்கொயர் சி. ஓகே, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்க? KA பை சி. சி கீழே வந்துருமா? இங்கே இது நம்ம தெரியாம ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே இல்லைன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பற்றி என்ன சொல்லலாம்? KA பை சி ஆர் ஆல்ஃபாங்கிறது ரூட் ஆஃப் K பை சி. இதுதான் ஆஸ்வால்டு நீக்கல் முக்கியமான டெரிவேஷன். இப்போ இது விதி என்ன சொல்லுதுன்னா நல்லா கவனிக்கணும். ஆல்ஃபா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் K பை சி. அதாவது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அந்த செறிவினுடைய வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. அதாவது செறிவுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. செறிவினுடைய கூட கரெக்டாக சொல்லப்போனால் செறிவினுடைய வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. அப்போ செறிவு அதிகமானா ஆல்ஃபா பிரிகை வீதம் குறையும். செறிவு அதிகமான செறிவு குறைய 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 செறிவு குறைஞ்சிச்சுன்னா ஆல்ஃபா அதிகமாகும். புரியல? செறிவினுடைய எதிர் விகிதம். இப்போ செறிவு அதிகமானால் பிரிகை வீதம் குறையும். செறிவு குறைஞ்சிச்சுன்னா பிரிகை வீதம் அதிகரிக்கும். எப்போ செறிவு குறையும்? நம்ம தண்ணி சேர்க்க நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க. அப்போ வந்து விதி சொல்லுதுன்னா செறிவு குறைய குறைய நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க பிரிகை வீதம் அதிகரிக்கும். இதை சொன்னால் ஒரே லைன். ஆஸ்வா நீர்த்தல் என்ன சொல்லுதுன்னா வலிமை குறைந்த அமிலத்தினுடைய நீர்த்தல் அதிகரிக்க நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க பிரிகை வீதம் ஆல்ஃபா அதிகரிக்கும். பிரிகை வீதம் அதிகரிக்கும். இது எதுக்கு? வலிமை குறைந்த அமிலம் அல்லது வலிமை குறைந்த காரம். இந்த முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரி, இப்போ நல்லா காட்டணும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு இதை சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். நல்லா கவனிக்கணும். ஒரு வலிமை குறைந்த அமிலம் இருக்கு. அதனுடைய பிரிகை மாறிலி KA 4 × 10⁻⁻⁴ பிரிகை மாறிலி. இப்போ ரெண்டு வெவ்வேறு செறிவில் ஒரு செறிவு வந்து 10⁻⁻², இன்னொரு செறிவு 10⁻⁻4. இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு செறிவில் நம்ம பிரிகை வீதம் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் செறிவு இந்த செறிவில் ஆல்ஃபா என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? ஆல்ஃபா போட்டு K பை சி. ரூட் ஆஃப் K னா 4 × 10⁻⁻⁴ பை சி னா 10⁻². அப்போ என்ன பாருங்க? 4 × 10⁻⁻² ரூட் தானே 10⁻⁻1 4 × 2 that is equal to 0.2. பிரிகை வீதம் ஆல்ஃபா 0.2. இப்போ இந்த செறிவில் பாரு என்ன ஒரு பாருங்க 4 × 10⁻⁻⁴ by 1 × 10⁻⁻⁴. அப்போ √4 னா 2. அப்போ செறிவு இதுக்கு பாருங்க. செறிவு பார்த்தீங்கன்னா 100 மடங்கு குறைக்கிறீங்க. நீக்கல் செறிவு இதை விட இது 100 மடங்கு குறையுங்க. அப்போ செறிவை 100 மடங்கு குறைக்கும் போது இல்லையா, செறிவை நீங்கள் 100 மடங்கு குறைக்கிறீங்க. குறைச்சின்னா 10⁻⁻², 10⁻⁻4 100 மடங்கு குறைச்சின்னா பிரிகை வீதம் பாருங்கள் அதிகமாக இருக்கும். இது 0.2. பிரிகை வீதம் 10 மடங்கு அதிகரிக்கும். இது 0.2 இல்லையா. இப்போ செறிவை வந்து குறைக்க 100 மடங்கு குறைச்சினா பிரிகை வீதம் ஆல்ஃபா 10 மடங்கு அதிகரிக்கிறது. அடுத்தது நல்லா கவனிக்கணும். இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. இப்போ வலிமை குறைந்த அமிலத்தினுடைய H+ ஹைட்ரஜன் அயனி செறிவை KA மதிப்பிலிருந்து கணக்கிடலாம். இப்போ நம்ம டெரைவ் பண்ணோம். H+ ஃபார்முலா வந்து ஆல்ஃபா சி. ஆல்ஃபாக்கு என்ன நம்ம டெரைவ் பண்ணோம்? K பை சி இன்டு சி. இப்படிதான் ரூட் ஆஃப் இந்த ரூட் சி உள்ள எடுத்துவாங்க. KA இன்டு சி ஸ்கொயர் எழுதலாமா? என்ன சி ஸ்கொயரோட ரூட் தான் சி பை சி. கரெக்டாக இன்னொரு ரூட் ஆஃப் KA இன்டு சி. K இன்டு சி. ஓகே, இது முக்கியம். இப்போ இதே போல வலிமை குறைந்த காலத்திற்கு
வலிமை குறைந்த காலத்துக்கு தெரிஞ்சுக்கோ OH மைனஸ் I இதே போல தெரியுதுன்னா எக்ஸ்பிரஸ் மாதிரி வலிமை குறைந்த காலம் அமோனியம் ஹைட்ராக்சைடு சரியா? இப்போ அதுக்கு என்ன ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு இது பிரியும் அமோனியம் அயனியாகவும் OH மைனஸ் அயனியாகவும் பிரியும். இப்போ OH மைனஸ் அயனி சேர்ந்து ஆல்பா இன்டு சி ஆல்பா என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் Kb/C சரியா? ரூட் ஆஃப் Kb/C வர வலிமை குறைந்த அமிலத்துக்கு ஆல்பா என்ன தெரியுமா நம்ம டெரைவ் பண்ண வரும் ரூட் ஆஃப் Kb/C வரும். வலிமை குறைந்த அமிலத்துக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் Ka/C. வலிமை குறைந்த காலத்துக்கு ரூட் ஆஃப் Kb/C வரும். ரூட் ஆஃப் Kb/C into C என்ன பண்றீங்க C உள்ள போகுது Kb into C²/C கட் பண்ணுங்க ரூட் ஆஃப் Kb into C. அப்போ இந்த பிரிகை மாறிலியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் வலிமை குறைந்த அமிலத்துக்கு பிரிகை மாறிலி கொண்டு எக்ஸ்பிரஸ் கண்டுபிடிக்கலாம். வலிமை குறைந்த காலத்துடைய பிரிகை மாறிலி Kb கொண்டு OH மைனஸ் அயனியை செய்து கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போ இந்த டாபிக்ல ஒரு 3 சம் போட்டதை உங்களுக்கு கிளியராக முடிய முடிஞ்சான்னு சொன்னால் சின்ன சின்ன காரியம் நல்ல காரியம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நீட்டுக்கெல்லாம் கிடைக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் ஒரு வலிமை குறைந்த மின் பகுதியின் 0.1 மோலார் செறி உடைய 25 டிகிரி சென்டிகிரேடில் வலிமை குறைந்த மின்பகுதியில் 0.1 செறி உடைய 25 டிகிரியில் 1.25% பிரிகை அடைகிறது. ஒரு வலிமை குறைந்த மின்பகுதி 0.1 செறிவில் 1.25% பிரிகை அடைகிறது சரியா? எனில் பிரிகை மாறிலி Ka என்னன்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன சொல்ல பாருங்க ஆல்பா எவ்வளவு 1.2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 1.25 1.2 சரி 1.2% இது எப்படின்னா 1.2/100 சரியா? 100க்கு 1.2 அப்போ ஆல்பா நீங்க எப்படி எழுதுனா 1.2 இது ஒரு சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க 10 to the power of -2 ஆல்பா இருக்கும் சதவீதத்தில் 100க்கு 1.2 அர்த்தம் ஆல்பானா 1.2 to 10 to the power of -2 ஓகே இது புரியுதா? சரி இப்போ உங்களுக்கு தெரியும் K என்ன ஃபார்முலா சொல்லுங்க C ஆல்பா ஸ்கொயர் C வேல்யூ எவ்வளவு ஆல்பா ஸ்கொயர் C ஆல்பா வந்து 1.2 10 to the power of -2 the whole square C வேல்யூ 0.1 மல்டிப்ளை பண்ணுங்க 1.44 தான் 1.2 ஸ்கொயர் பண்ணா 10 to the power of -4 வருமா into 0.1 1.44 10 to the power of -1 ஓகே ரொம்ப முக்கியம். செகண்ட் क्वेश्चन முக்கியமான क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन கணக்கு 5 மார்க் கேட்கலாம். எடுத்துக்காட்டு 8.5 புக்ல 0.1 m அசிட்டிக் அமிலத்தின் pH ஐ கண்டுபிடி. pH ஐ கணக்கிடுக. அசிட்டிக் அமிலத்தினுடைய K மதிப்பு கொடுக்கலாம் 1.2 10 to the power of -1 முக்கியமான சம் 5 மார்க் கண்டிப்பா கேட்கலாம். அதாவது நீட்ல வரும். இப்போ வலிமை குறைந்த அமிலம் நாம சொல்லுவோம் அசிட்டிக் அமிலம் சரி ஒரு pH என்ன ஃபார்முலா -log Bn X+. இப்போ இது வலிமை குறைந்த அமிலம் அமிலத்துக்கு X+ இதுக்கு என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ண K பயன்படுத்தி என்ன எப்படி ஃபார்முலா X+ √K into C √K எவ்வளவு பாருங்க 1.8 into the power of -5 C வேல்யூ எவ்வளவு 0.1 so √1.8 into the power of -6 ரூட் எடுத்தா 2 to the power of -3 வரும். இது எப்படி ரூட் எடுக்கணும் log of 1.8 னா 0.2553 divided by 2 2 ஆல் டிவைட் பண்ணா 0.1276 வரும்.
இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ரெண்டாவது ரூட் எப்படி எடுக்கணும்னா லாக் எடுத்துட்டு ரெண்டாவது வகுப்பு ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 1.34. இது எக்ஸ்பிரஸ். இப்போ pH க்கு ஃபார்முலா pH minus log base 10 express 1.34 10 to the power minus 3 3 முன்னாடி வந்துரும் 3 minus log 1.34 1.34 க்கு log எடுத்தீங்கன்னா 0.1271 கழிச்சுனா 2.8729 இதுதான் pH மதிப்பு. அது approximately 2.87. Third question. மூணாவது கொஸ்டின் போடலாம். செல்ஃப் எவாலுவேஷன் 7. செல்ஃப் எவாலுவேஷன் 7 பாருங்க. God. Ammonium hydroxide in Kb value. Okay. இதில் 0.06 m அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் ஆல்பா சதவீதம் பிரிகை வீதத்தின் சதவீதத்தை கண்டுபிடிக்கும். ஒரு ஆல்பாக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க. ரூட் ஆஃப் வலிமை குறைந்த காரம் Kb/c ரூட் ஆஃப் 1.3 10 to the power minus 5 by c equal to 0.06. So 1.3 10 to the power minus 6 sorry minus 5 இது வந்து 6 into 10 to the power minus 2 ரூட் கட் பண்ணினா minus 3 வரும் கட் பண்ணா 0.3 வரும். So இத பாருங்க கரெக்ட்டா. So 0.3 into 10 to the power minus 3 10 பிரிக்கலாமா 3 into இது 10 வகுத்தீங்க 10 power minus 4 வேல்யூ மாறாது. ரூட் எடுத்தா minus 10 to the power minus 2 இது 1.732 இது ஆல்பா. ஆல்பா சதவீதம் கேட்டா இந்த 100 ஆல பெருக்கணும் சரியா. அப்போ 1.732 into 10 to the power minus 2 into 10 square 100 ஆல பெருக்கினா 1.732 okay clear. Thank you.